தேர்தலுக்கு இன்னும் 10 மாதத்துக்கும் குறைவான காலமே இருக்கிறதுனால திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளும் தங்களோட கூட்டணி பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிச்சிட்டாங்க. அரசியல்களும் சூடுபிடிக்க ஆரம்பித்து விட்டது. அதிமுக தாமரை கட்சியிடம் கூட்டணியை உறுதி செய்தது. அதனால் அவர்கள் பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டார்கள். திமுக ஆனது தனது இருக்கும் கூட்டணியை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் அரசியல் மேடைகளில் இருவரும் ஒருவருக்கொருவர் மாறி மாறி தாக்கிக் கொள்கிறார்கள். இதில் நமது தளபதி கட்சியான தாவேகாவும் இந்த முறை தேர்தலில் இறங்க உள்ளது. அதனால் இன்னும் அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது. தமிழ் சினிமாவின் முன்னணி நாயகரும் தாவேகா கட்சியின் தலைவருமான தளபதி விஜய் அவர்கள் கட்சியின் அரசியல் நகர்வு குறித்த செய்திகள் வெளியாகியுள்ளன. சமீபத்தில் சென்னையில் நடைபெற்ற மாநில நிர்வாக குழு கூட்டத்தில் 2026 ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு அவர் டிவிகாவின் முதல் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். அது மட்டும் இல்லாமல் வினோத் இயக்கத்தில் உருவாக்கப்பட்ட அவரது எதிர்பார்க்கப்பட்ட படமாக ஜனநாயகன் தேர்தல் முடிவுகளை பொறுத்து அவரது நடிப்பு வாழ்க்கை முடிவு செய்யலாம் என்று நட்சத்திரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் விஜய்க்கு மத்திய உள்துறை அமைச்சரால் ஒய் பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. இதனால் தமிழ்நாட்டில் மிலிட்டரி ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் மூலம் 24 மணி நேர பாதுகாப்பும் வழங்கப்படுகிறது. தளபதி அரசியலில் சாதிப்பாரா என்பதை பொறுத்துதான் பார்க்க வேண்டும். இந்த வீக்கெண்டுக்கு என்ன பண்ணலாம் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? சென்னையில் OMCA மைதானத்தில் தினமலர் எக்ஸ்போ தொடங்கியுள்ளது. தமிழ் கலாச்சாரம், தொழில்நுட்பம் மற்றும் பொழுதுபோக்கு கலந்த ஒரு பரபரப்பான நிகழ்வு இது. வழக்கல் இதை பதிவு செய்ய பெரிய வாய்ப்பு. நீங்க இந்த வீக்கெண்ட் போற பிளான் பண்றீங்களா? போயிட்டு வந்த அனுபவம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வானிலை ஆகஸ்ட் மாதம் தமிழ்நாட்டில் வெப்பநிலையா இருக்கிறது. சில பகுதிகளில் 110 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பநிலை உயர்ந்துள்ளது. ஆனால் வார இறுதியில் குளிர் மழையும் கொண்டு வரலாம். உங்க பகுதியில் வானிலை எப்படி இருக்குது? உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் தமிழ்நாடு பத்தி முக்கிய நிகழ்வுகளை தெரிஞ்சிருக்க தொடர்ந்து வீடியோ ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.